ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. முருகனின் ஆயுதமான வேலுக்கும் அவருக்கும் இருக்கும் தொடர்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு குவேராவில் ரத்னம் வடிவேல் சேகர் அப்படின்றவர் ஒரு பதிவை பதிவிட்டிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நாம் வணங்கும் தெய்வங்கள் பெரும்பாலானவை ஆயுதம் ஏந்திய தெய்வங்களே தான். அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் பார்வதி, சிவபெருமான் மற்றும் முருகன் இந்த தெய்வங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். முருகன் என்றாலே நம் நினைவிற்கு வருவது மயிலும் வேலும் தான். புராணங்களின்படி அதிக முக்கியத்துவம் வாய்ந்த மிக முக்கியமான ஆயுதமாக முருகனின் வேல் தான் கருதப்படுது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை என்பதே தொன்று தொட்டு சொல்லும் கூற்று. முருகனுக்கு இந்த வேலினால் வேல்முருகன் என்று பெயரும் உண்டு. சூரபத்மன் எனும் அரக்கனை அழிக்க தேவி பார்வதி தன்னுடைய சக்திகள் அனைத்தையுமே திரட்டி வேலை வடிவமைத்து அதனை கொண்டு சூரனை வதைக்க சொன்னதாக புராணங்கள் சொல்கிறது. அதாவது வேல் என்பதே சக்தியின் அம்சம். அதனால தான் வேலிற்கு சக்திவேல் என்று பெயரும் உண்டு. வெல் என்ற வினை சொல்லே நீண்டு வேல் என்ற பெயர் சொல்லாகிறது. ஆகவே வேல் என்றால் வெற்றி என்று பொருள்படும். பராசக்தியின் வடிவமே வேலாயுதம் என்பார்கள். அறிவு, ஞானம், பொருள், இன்பம், திருவருள், திருவற்சக்தி முதலிய சொற்கள் வேலின் உருவமாக இருக்கிற பராசக்தியையே குறிக்குது. முருக பெருமானுக்கே உரிய ஞானசக்தி வேலாயுதம்தான். வெல்லும் தன்மையுடையது வேல். தன்னை ஏந்தியவருக்கு நிச்சயம் வெற்றியை தருவதால் அதற்கு வெற்றிவேல் என்ற பெயரும் உண்டு. வேல் உணர்த்துவது என்னவென்றால், வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி விசாலமாகவும் நுனிப்பகுதி கூர்மையாகவும் திகழ்கிறது. வேலை போன்று அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இருக்குது. முருக வழிபாட்டில் தொன்மை வாய்ந்தது வேல் வழிபாடு. இன்றும் பல முருகன் கோவில்களில் வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேல் வழிபாட்டின் எளிமைப்படுத்தப்பட்ட நவீன வடிவமே சக்திவேல் வழிபாடு. சக்திவேலை வணங்குவது என்பது அன்னை பராசக்தியையும் தனையன் முருகனையும் ஒரு சேர வணங்குவதாக கருதப்படுது. வெற்றிவேல், வீரவேல் என முழங்கும் இடத்தில் வேலின் ஆற்றலும் முருகனின் ஆசியும் அனைவருக்கும் கிடைக்கும். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் ஞானவேல், வேல்வேல் வீரவேல் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய தனிப்பட்ட கருத்தை அதில் பதிவிட்டிருந்தார். படித்ததில் எனக்கு பிடிச்சதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் இருந்தால் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.